சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதிலே கவனம் செலுத்துகிறது. சாதி கலப்பு, சாதி கலப்பு என்றால் ஒரு சாதி இன்னொரு சாதியோடு திருமணம் செய்தால் பிறக்கிற குழந்தை எந்த சாதி என்கிற கேள்வி வருகிறது. அந்த குழந்தையை எந்த சாதியிலே சேர்ப்பது என்கிற கேள்வி வருகிறது. அப்போது அவர்களை தள்ளி வைத்து விடுவார்கள். இது எங்க சாதியில் சேர்த்துக்க முடியாது, இது சாதி கெட்ட குடும்பம். சாதி கெட்ட குடும்பம்னா கலப்பு சாதி உருவாகிவிட்டது. பழைய அந்த அப்பா அம்மா ஒரே சாதி, அவங்களுடைய அப்பா அம்மா ஒரே சாதி, அவங்க அப்பா அம்மா ஒரே சாதி, அந்த சாதி கலப்பு அப்படியே ஜீன் வழியா வந்துகிட்டே இருக்கு. சாதி தூய்மை அது. இடையில யாராவது ஒன்று கிராஸ் ஆயிடுச்சுன்னா எல்லாம் மாறி போயிடும், ஸ்கின் தோனே மாறி போயிடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கருப்பு தோல் மாறி சிவப்பு தோலுக்கு ஆயிட்டாங்க. சிவப்பு தோல் மாறி இருக்கனாலே எங்கேயோ கிராஸ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அது பல தலைமுறைக்கு முன்னாலே அதை மாறி இருக்கும். அப்படிதான் இதுதான் ஹியூமன் நேச்சர். இது ஒன்றும் தப்பு கிடையாது, இது தப்பு கிடையாது. ஹியூமன் நேச்சர், மனித வாழ்வியலில் தவிர்க்க முடியாத ஒரு இயற்கை போக்கு, அது இயங்கியல் போக்கு. இதை புரிந்து கொள்வதும் இதை அனுமதிப்பதும் தான் மனித நாகரிகம். அதுதான் நாகரிகம், அதுதான் சிவிலைசேஷன். இனக்கலப்பு நிகழும், சாதி கலப்பு நிகழும். எல்லாவற்றிலும் கலப்பு என்பதன் மூலம்தான் இனப்பெருக்கமே நிகழ்கிறது. ஹைபிரிடுங்கிறாங்களா, ஹைபிரிட்னா என்ன? ஒரு செடி ஒரு வகை இருக்கு, இது அது ஒரு சாதியா இருக்கு, இது ஒரு சாதியா, ரெண்டு சேர்த்து ஹைபிரிட். அங்க சாதி கலப்பு ஏற்பட்டோம். அதை ஒட்டு செடிம்பாங்க. ஒட்டு செடி கலப்பின வகை. இது ஒட்டு மாங்காவில் விதை இல்லாம வரும். இப்போ விதை இல்லாம வர்றதெல்லாம் ஹைபிரிட். இங்கிலீஷ்ல ஹைபிரிட்னுவாங்க, பொட்டானிக்கல் நேம். அது என்னன்னா சாதி கலப்புன்னு அர்த்தம். அங்க சாதியை போய் செடியை யாரும் கொலை பண்ண முடியாது. இந்த செடியும் அந்த செடியும் ஒன்னா சேர்ந்து புது செடி உருவாயிருச்சு. அதுக்கு என்ன பேர்? இந்த மாம்பழம் நாட்டு மாம்பழம் தான் நாட்டு மாம்பழம். நாட்டு மாம்பழத்துல ரொம்ப சுவை இருக்காது, அது ஒரு மாதிரி இருக்கும். சுவை கூடணும், சதை அதிகமா இருக்கணும், கொட்டை சின்னதா இருக்கணும், இல்லைன்னா கொட்டையை இல்லாம இருக்கணும். அதுக்கு கலப்பு உருவாக்குறான். அப்பதான் நிறைய உற்பத்தி. கலப்பு ஏற்பட்டால் தான் நிறைய உற்பத்தி. கலப்பு ஏற்பட்டால் தான் நிறைய ஃப்ளஷியான ஃப்ரூட்ஸ் கிடைக்கும், சதைப்பற்றுள்ள பழம் கிடைக்கும், சுவையுள்ள பழம் கிடைக்கும். இதை மனிதன் கண்டுபிடிச்சிருக்கிறான். மனித இனத்திலும் அப்படித்தான் கலப்பு ஏற்பட்டுத்தான் ஞானிகள் உருவாகிறார்கள். ஒரே சாதிக்குள்ள அக்கா புள்ள அத்தை புள்ள, அக்கா புள்ள அத்தை புள்ளன்னு கல்யாணம் நொண்டி காலும், அதாவது காலு ஊனமும் கை ஊனமும் பார்வை இழந்தும் உடல் அங்ககீனமும் ஏற்படும். கைகால் அங்ககீனம் ஏற்படுறது என்னன்னா ஒரே சாதிக்குள்ள அகமண முறை வர்றதுனாலதான் வருது. பேச்சு வழக்கில் ஒன்றி அது வேற மாற்றுத்திறனாளிகள் வருத்தப்படுவாங்க. அதற்காக வருந்துகிறேன், சொல்லக்கூடாதுதான். நாமும் சேர்ந்துதான் அந்த பிரச்சாரம் பண்றோம். இது நீண்ட காலமா பேசிட்டு வர்ற ஒரு பேச்சு வழக்கு. குழந்தைகள் அங்கவீனமாக பிறப்பதற்கு கால் கை இல்லாம போயிடும், குட்டையா பிறப்பாங்க, மூக்கு போயிடும், கண்ணுக்கு ஒரு மாதிரி உருவமா மாறி போயிடும், குறை உறுப்புகள், மூளை வளர்ச்சி இல்லாம போயிடும். இதெல்லாம் எதனால வருதுன்னா சொத்து போயிடக்கூடாதுன்னு அக்கா பிள்ளைக்கு அத்தை பிள்ளைக்கு மாறி மாறி ஒரே வீட்டுக்குள்ளேயே கல்யாணம் பண்ணிக்குவாங்க. இப்படி அப்படி சுத்தி அக்கா முறை வருது தங்கச்சி முறை வருதுன்னா அது பரவாயில்ல விடுறாம்பா. ஏன்னா சொத்து செய்யறது இல்லை, ஏக்கருக்கு நகர சொத்து, நகை நட்டு, ஆடு மாடு. ஆணவ கொலைகள் நடப்பதற்கு சொத்து ஒரு காரணம். இவ்வளவு சொத்து சேர்த்து வச்ச கடைசியில் போய் இந்த பயிருக்கு கொடுக்கணுமா? அதான் உங்களுக்கு பிரச்சனையே. சாதி மட்டும், சாதி கௌரவம் மட்டும் காரணம் கிடையாது. ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளைக்காக நான் இவ்வளவு சொத்து சேர்த்து வச்சிருக்கிறேன், இதெல்லாம் எங்க போய் கொடுப்பேன் நானு? யாரோ ஒரு பையன் தெருவில் போனவன் திடீர்னு லவ்னு என் பிள்ளைய அழைச்சு போயிட்டான். இவ்வளவு சொத்தையும் அவனுக்கும் அவன் குடும்பத்தை சார்ந்தவங்களுக்கு போய் சேரணுமா? இதுதான் பிரச்சனைங்க. எக்கனாமிக்கல் ஃபேக்டர் இருக்குதுக்குள்ள. ஒரே சாதிக்குள்ளே கூட ஏழையா இருந்தா கொடுக்க மாட்டான். அவன் ஒண்ணும் இல்லாத பையன் என் பிள்ளை கொண்டு போய் கஞ்சி ஊத்துவானா? பட்டினி கிடக்குமா என் பிள்ளை? அவனுக்கு ஏதாவது இருந்தா தானே, நிலமுறை இருந்தா தானே. இது எல்லா சாதிக்குள்ளேயும் இருக்கு, எல்லா சாதிக்குள்ளேயும் இது இருக்கு. இது ஏதோ எஸ்சி பிசி பிரச்சனைங்கிற மாதிரி பாக்குறாங்க. கிடையாது, எஸ்சி பிசி பிரச்சனை கிடையாது. இது ஒவ்வொரு சாதிக்குள்ளேயும் நடக்குது, எஸ்சிக்குள்ளேயும் நடக்குது. எஸ்சிக்குள்ள வேற வேற சாதிக்குள்ள மட்டும் இல்ல, ஒரே சாதிக்குள்ளேயும் நடக்குது. அவன் வகையறான்னா என் வகையறான்னா வகையறாக்குள்ள வந்துருவான்.
அவன் குலதெய்வம் என்ன, என் குலதெய்வம் என்ன, சாமி கும்பிட்ற வகையில் அவங்கள போயிடுவான். அவனுக்கு என்ன இருக்கு, அவன் மாடு மேய்க்கிறவன் அவனுக்கு போய் என் பிள்ளை கொடுக்கறதாம்பான். அவனுக்கு ஒண்ணுக்கு போறதுக்கு ஒரு இடம் இருக்காம்பான். ஒண்ணுக்கு போற அளவுக்கு ஒரு இடம் இருக்கா அவனுக்கு எப்படிமா உட்காந்து ஒண்ணுக்கு போற அளவுக்கு சிறுநீர் பெய்யக்கூடிய அளவுக்காக அவனுக்கு சொந்த இடம் இருக்கா? ஒன்றும் இல்லை, புறம்போக்கில் கிடக்குறான். போடா புறம்போக்கும்பான். இதெல்லாம் எங்கிருந்து வருகிறது? இது பொருளாதார அளவுகோலில் இருந்து வருகிறது. ஆகவே பெண்ணுக்கு நல்ல இடத்திலே மாப்பிள்ளை பார்க்க வேண்டும், அவள் எதிர்காலத்திலே நல்ல குடும்பத்தில் போய் வாழ வேண்டும் என்று விரும்புவது தவறில்லை. இதுவும் மனித இயற்கை தான். நல்ல பழக்க வழக்கம் உள்ளவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று விரும்புவது தவறில்லை. அதுவும் மனித இயற்கை தான். குடிப்பழக்கம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், கஞ்சா போதை பழக்கம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், சிகரெட் குடிக்கிற பழக்கம் இல்லாதவனாக இருக்க வேண்டும், பொய் சொல்லாதவனாக இருக்க வேண்டும், தில்லுமுள்ளு செய்யாதவனாக இருக்க வேண்டும், சோம்பேறியாக இல்லாதவனாக இருக்க வேண்டும், மந்த புத்தி இல்லாதவனாக இருக்க வேண்டும், பார்க்கறது கொஞ்சம் ஆள் வாட்ட சாட்டமாக இருக்க வேண்டும். இதையெல்லாம் பார்க்கறது தவிர்க்க முடியாது. குடும்ப இல்லற வாழ்க்கையை தேர்வு செய்கிற போது பெற்றோர் இந்த மதிப்பீடுகளை எல்லாம் அளவுகோல்களை எல்லாம் வைப்பது தவிர்க்க முடியாது, இல்லை என்று நாம் சொல்லவில்லை. ஆனால் சாதி விட்டு சாதி திருமணம் செய்யக்கூடாது என்பதிலே ஒரு சனாதன கருத்து இருக்கிறது. சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக் கூடாது, சாதி தூய்மைவாதம் இங்கே பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது சனாதனத்தின் உச்சம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.